இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு த கென்போ ஹக்கு. நான் 12 வயதில் இருக்கும்போது என்னுடைய குருநாதர் ஹன்ஷி எம் ஸ்ரீனிவாஸ்லி அவர்கள் நான் கோஜுரி பயிலும் போதே இதை பற்றிய விவரத்தை சிறு வயதில் சொல்லியிருந்தார். ஆனால் இன்று என்னுடைய 50 வயதில் தொடும்போதுதான் அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை என்னுடைய சிறு வயதிலே எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் என்பதை நினைவு கூறுகிறேன். அதை உங்களோடு பகிர்வதற்காக இந்த பதிவை மேற்கொள்கிறேன். நீங்க இப்ப பார்க்கிறது இந்த கென்போ ஹக்கு என்ற 8 வரிகள் கொண்ட ஒரு பாடல். இந்த பாடல் கோஜுரியூ கலையினுடைய அடிப்படை தத்துவம், கோஜுரியூ பெயர் வருவதற்கு அடிப்படையாக இருந்த பாடல் இதுதான். இந்த பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால், புபுஷி என்று நான் முன்பதிவில் சொல்லிய அந்த நூலிலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த படம் கேலிகிராஃபி என்று சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் வரைவை ஒட்டி எழுதப்பட்டது. இதை எழுதியவர் யார் என்றால் டாக்டர் ஹொகாமா தெட்சுரோ. இவர் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் மற்றும் கோஜுரியூ கலையை பயிற்றுக்கொண்டு இருப்பவர். இன்று சென்சை நீலாங்கரை சேகர் அவனுடைய மாஸ்டராகவும் திகழ்கிறார். இந்த பாடலை பற்றியும் அதனுடைய விஷயங்கள் பற்றியும் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். முதல் பாட்டுல என்ன சொல்றார் அப்படின்னா, த மைண்ட் இஸ் ஒன் வித் ஹெவன் அண்ட் எர்த். மனம் சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் ஒன்றாகும். இதுதான் முதல் வரியில உள்ள பாட்டினுடைய அர்த்தம். இரண்டாம் வரியில the circulatory rhythm of the body is similar to the cycle of the sun and the moon. அதாவது உடலினுடைய இரத்த ஓட்டத்தின் ஓசை சூரியன் மற்றும் சந்திரனின் சுழற்சியை போன்றது என்ற கருத்தை இரண்டாம் வரியில பாடுகிறார். மூணாவது அப்படின்னா, the way of inhaling and exhaling is hardness and softness. உள்ளிழுக்கும் வெளியேற்றும் சுவாசத்தின் மார்க்கம் கடினமும் மிருதுவும் ஆகும். இந்த கோஜு என்ற இரு சொற்கள், இந்த ஹார்ட் அண்ட் சாஃப்ட் என்பது இந்த மூன்றாம் வரியிலிருந்து தான் சோஜுன் மியாகி கோஜுரினுடைய ஃபவுண்டர் எடுத்தார் என்பதற்கு வரலாற்று கூறுகள் கூறுகின்றன. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாடல் தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. நாலாவதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் டைம் அண்ட் சேஞ்ச். நேரத்திற்கும் மாற்றத்திற்கும் ஏற்ப செயல்பட்டு வாழ வேண்டும் அப்படின்ற கருத்தை நாலாவது வரியில சொல்லப்பட்டிருக்கு. அஞ்சாவதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, the techniques will occur in absence of conscious thought. அறிவுடைய சிந்தனை இல்லாத தருணத்திலும் தொழில்நுட்பம் தாக்குதல் தற்காப்பு இயல்பாக தோன்றும். இதை தான் என்னுடைய போதி தர்மருடைய லைஃப்ஸ் அண்ட் டீச்சிங்ல ஜென் புத்திசம் என்கின்ற ஒரு வார்த்தையில அதாவது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம எந்த ஒரு தாட்டும் இல்லாம ஒரு டெக்னிக் வெளியே வருது அப்படின்னா அதுதான் சிறந்த தொழில்நுட்பம், சிறந்த டெக்னிக் என்று போதி தர்மரும் சொல்லியிருக்கிறார். இந்த புபுஷி நூலும் சொல்கிறது. அதை அடிப்படையாக கொண்டதுதான் கோஜுரியூ கராத்தே. The feet must advance and retreat, separate and meet. கால்கள் முன்னும் பின்னும் நகரவும் பிரிந்தும் கூடவும் வேண்டும். அதாவது காலினுடைய மூவ்மெண்ட் எப்படி மூவ் ஆகணுன்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த பாட்டுல ஆறாவது லைன்ல வரியில சொல்லப்பட்டிருக்கு. ஏழாவதா, the eyes must not miss even the slightest change. ஒரு போர்க்கலை பயில்கின்ற ஒரு கராத்தே மாணவனுடைய கண்களினுடைய விழிகள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இந்த ஏழாவது லைன் சொல்லுது. அறிவில்லாத சிறிய மாற்றத்தையும் கண்கள் தவற விடக்கூடாது என்பதற்கா. அதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட விடாத இந்த அனிமல்ஸ் ரொம்ப கூர்மையா பார்க்கும். அது மாதிரி ஒரு பார்வையை ஒரு கராத்தே பயில்கிறவன் வைத்திருக்க வேண்டும், பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த ஏழாவது வரி சொல்லுது. கடைசியா the ears listen well in all 8 directions. 8 திசைகளிலும் நிகழ்வுகளை காதுகள் நன்கு கேட்க வேண்டும். அதாவது நம்ம 2 சைட்ல மட்டும்தான் கேட்கிறோம். ஆனா 8 டைரக்ஷன்லயும் சவுண்ட் வரதை நம்மளால பயிற்சி மேற்கொண்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான பயிற்சி. இப்படி அழகான அடிப்படை தத்துவங்களை புபுஷின்ற நூல்ல இந்த 8 வரிகள் கொண்ட பாடல்கள் மூலமாக பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்ற ஃபவுண்டேஷனை கொடுக்குது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெளிவையும் அறிவையும் கொடுக்கும் என நம்புகிறேன். இது கோஜுரிக்கு மட்டும் இல்லை, இது எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கும் உள்ள அடிப்படை கருத்து. இதை நம்மளுடைய பயிற்சியில எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பயிற்சி சிறப்பானதாக இருக்கும். அப்படி இந்த பாடல்களினுடைய வரிகளை
ஆழ்ந்து உள்மனதில் ஏற்றி உங்களுடைய பயிற்சியில் இதை அடிப்படமாக கொண்டு பயிற்சி செய்யுங்கள் என வேண்டி நிறைவு செய்கிறேன்.